Hi friends, welcome to Dhanas Vlog channel. இன்னைக்கான வீடியோவில் வந்து நம்ம ப்ளவுஸ் கட்டிங் பண்ணிட்டோம். இதை வந்து ஸ்டிச்சிங் எப்படி பண்ணலாம், லைனிங் ப்ளவுஸை எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கான கட்டிங் வீடியோ இல்லை. இதே மாதிரி இன்னொரு ப்ளவுஸ் மொத்தமாக வந்து ஒரு செட் சாரீ போல் 3 செட் சாரீ வந்துருந்துச்சு. அந்த ப்ளவுஸ் இதே மாதிரி ப்ளவுஸ் கட்டிங் தான் நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இது அந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோ கிடையாது, இது இன்னொரு ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோ. ஓகேங்களா? அதுக்குரியது நான் வீடியோ எடுக்கலை, இது வந்து இதுக்கு தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். அதனால் இதுக்குரிய ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். அதே மாதிரி தான் நான் கட் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸ்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எப்படி இதை கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவை இன்றைக்கி பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் எடுத்ததுமே பட்டி பகுதி தான் ஜாயின் பண்ணுவேன். பட்டி பகுதியை எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி பட்டி பகுதியை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? 2 பீஸ் நல்ல பக்கம் எடுத்துக்கோங்க. இது ஒரு நல்ல பக்கத்தையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று. அதே மாதிரி இது முதல் 2ஐயுமே இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு தையல் கொடுத்துக்கலாம். நேராக இப்போ தையல் கொடுத்துடலாம். ஓகேங்களா? இதை அடிச்சிட்டோமா, இதை அப்படியே இந்த மாதிரி லைனிங்க்கு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு ஒரு அமுக்கடி ஒன்று கொடுத்துருங்க. கிளியராக இந்த மாதிரி மேலே ஒரு அமுக்கடி கொடுத்துருங்க. அப்படின்னா தான் நமக்கு திருப்பும் போது முன்ன பின்ன நகராமல் நீட்டாக இருக்கும். அது பார்த்திங்களா, ஒரே மாதிரி ஷேப்பாக இருக்கும். இப்போ இது மேலே இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துருங்க. அதே மாதிரியே இன்னொரு பட்டி பகுதியையும் இது எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த பக்கம் இருக்கட்டும், இந்த பக்கம் அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து கட் பண்ணும்போது அலைன்மெண்ட் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பகுதியையும் நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகேவா? அதே மாதிரி நல்ல பக்கத்தையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மாதிரி லைன் கொடுத்துட்டு அதே மாதிரியே ஒரு அமுக்கடி போட்டுருங்க. இதை மடித்து இது மேலே ஒரு ஸ்டிச். எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கட் பண்ணி எடுத்துங்க. நான் தைக்கும்போது நான் பேசினேன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. நான் தைக்கும்போது எனக்கு மிஷினே வந்து ரொம்ப சவுண்டு அதிகமாக இருக்கும். நான் எப்பயுமே வந்து முதல்ல ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். சரி, இந்த தடவை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போதே கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுக்கலாம், ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி தான் அவங்களுக்காக எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம பட்டி ரெடி பண்ணியாச்சு. இந்த பட்டி பீஸை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அது கைப்பகுதியை இதெல்லாம் ஒட்டு வந்து கொடுக்குறோமோ அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணி கரெக்டாக எடுத்து வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்புறமேட்டு எல்லாத்தையுமே நம்ம அரேஞ்ச் பண்ணுறது தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா கை வந்து ரொம்ப அகலமாக இருந்துச்சு அவங்களுக்கு. அதனால் நான் 2 பக்கமும் ஒட்டு கொடுக்காம ஒரே சைடாக ஒட்டு கொடுக்குற மாதிரி லைனிங்கில் தான் வருது, சாரியில் வரல. சாரீ வந்து நல்ல லென்த்தாக வந்ததுனால சாரியில் ஒட்டு கொடுக்குற மாதிரி இல்லாதனால லைனிங்கில் வரதுனால ஒரு சைடே ஃபுல்லாக ஒட்டு கொடுக்குற மாதிரி துணி எடுத்துக்கிட்டேன். வந்து இது வந்து எக்ஸ்ட்ரா பீஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா?
எந்த பக்கம் ஜாயின் பண்ணணுமோ அதை பார்த்து கரெக்டாக ஜாயின் பண்ணுங்கள். இந்த பக்கத்தையும் நம்ம இப்போ ஜாயின் பண்ணிடலாம். கரெக்டாக ஷேமாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு அமுக்கடி மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்க்க. இதை கரெக்டாக ரெண்டையும் ஒன்று போல் வச்சு இதை கட் பண்ணிட்டேன். இதே மாதிரி இன்னொரு கைப்பகுதியையும், இதுதான் சென்டரு. அப்புறம் இந்த சென்டர்லேருந்து எங்கே அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல அடிச்சாச்சா. அதுக்கப்புறம் ஒரு அமுக்கடி. கீழே வந்து அலைன்மெண்ட் கரெக்டாக வச்சுக்கோங்க. அதே மாதிரியே இதையும் ரெண்டாக சென்டர் பகுதியை கனெக்ட் பண்ணி மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டுட்டு கரெக்டாக அந்த துணியிலேயே அதே ஷேப்புக்கு கட் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா கிளாத்தை ஓகேங்களா? இவ்வளோதான். கரெக்டாக வரும். இப்போ இது ரெண்டுக்குமே ஒட்டுக்கு ஜாயின் ஆச்சு. இதை நம்ம அப்படியே சாரியில் வச்சு ஸ்டிச் பண்ணிடுவோம். ஓகேங்களா? நல்ல பக்கம் எடுத்துக்கோங்க. இதுலேயுமே நம்ம மடிச்சிருக்கோம் இல்லையா லைனிங், இது வெளியே மடிச்செடுத்தது வெளியே தெரியாமல் நல்ல மேல் பகுதி இருக்குள்ள அந்த நல்ல பக்கத்தை எடுத்து மேலே வைங்க. நல்ல பக்கமும் வச்சு திருப்புங்க. அப்போ வந்து நம்ம அடித்து திருப்பி இருக்கிறது அழகாக நீட்டாக இருக்கும் பார்க்க. இது மேலே வச்சு அடித்து திரும்ப போகிறோம். நம்ம லைன் போட்டிருக்கோம், அர்க்காத் பண்ணியிருக்கோம். இந்த அர்க்காத் பண்ணியிருக்கிறதுல இருந்து தான் கரெக்டாக வரணும் லைனு. கீழே வந்து இந்த பார்டரில் கனெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி இந்த அர்க்காத் பண்ணதை கரெக்டாக அந்த பார்டருக்கு நேராக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ துணி விடுறோமோ அதே அளவுக்கு. இல்லை உங்களுக்கு தெரியல அப்படின்னா இதே லைனுக்கு ஸ்கேலை வச்சு ட்ராப் பண்ணிடுங்க. ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். எனக்கு அடித்து பழகிட்டதுனால நான் இதே மாதிரியே செஞ்சுவேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம லைன் ட்ராப் பண்ணியிருக்க துணியை வச்சு இப்போ இந்த அளவுக்கு ட்ராப் பண்ணியிருக்கோம் அதே அளவுக்கு இந்த துணி அளவுக்கு அந்த லைனை வந்து ட்ராப் பண்ணி இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு பண்ணுங்கள். நீங்கள் இப்போ நான் எந்திரிச்சு பண்ணேன்னா எனக்கு வீடியோ வந்து லென்த் ஆகிடும். அதனால் ஸ்கேல் வச்சு ட்ராப் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். கீழேயும் அந்த லைன் வந்து அந்த பார்டர் கரெக்டாக வருதான்றதையும் பார்த்துக்கிட்டே ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த லைனையும் அந்த பார்டர் கரெக்டாக வரும். இந்த மாதிரி லைனை ட்ரா பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அது நெக்ஸ்ட்டு நம்ம சேம் அதே
திருப்பி ஒரு அமுக்கட்டு கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு மடித்து போடும்போது நீட்டாக வரும். பிசுறு எதுவும் கீழே உள்ள லைனிங் எதுவும் மேலே தெரியாத அளவுக்கு நீட்டாக. இப்போ இதுலேயும் ஒரு லைன் தான், ஒரு தையல் கொடுத்துட்டு இப்போ எக்ஸ்ட்ரா பீஸ் நம்ம அப்படியே துணியை சுற்றி ஜாயின் பண்ணிடுவோம். துணி விலகாமல் இருக்கிறதுக்காக அது கொஞ்சம் தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். மேலே உள்ள இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிசுரையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சைடு கை வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு பக்கத்தையும் ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரி இதை கரெக்டாக அந்த பார்டரில் வச்சுட்டு லைனை மென்ஷன் பண்ணி கட்டி போட்டாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அப்படியே திருப்பிடுங்க. திருப்பிட்டு ஒரு லைன் ஒரு அடி அடிச்சிடுங்க. கரெக்டாக அழகாக வந்திருக்கும் உங்களுக்கு பார்டர் பார்க்கவே. இது அப்படியே நம்ம சுற்றி ஒரு தையல். இதை சுற்றி உள்ள எக்ஸ்ட்ரா பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. சென்டர் பகுதி தான் நமக்கு கரெக்டான இது முக்கியம். நீங்கள் இங்கே துணி இதாக இருக்குது இதாக இருக்காங்க என்ன நோட் பண்ண வேண்டாம். சென்டர் பகுதியை நோட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் வந்து என்ன ஆயிரும்னா கட்டாயி வெளியே போயிடும். ஓகேங்களா? நீங்கள் ஒன்றும் இது பண்ண வேண்டாம். இப்போ ரெண்டு கைப்பகுதியுமே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எடுக்க வேண்டியது வந்து பேக் பார்ட் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? பேக் பார்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எப்பயுமே பின் வச்சுக்கோங்க. பின் வச்சு இந்த மாதிரி லைனிங் கிளாத்தும் அந்த மெயின் கிளாத்தும் விலகாமல் இருக்கிறதுக்காக நம்ம துணிக்கு குத்துற பின்னுமே வாங்கி வச்சுருந்தேன். எங்கே நம்ம பிள்ளைங்க நம்ம பசங்க விளையாடுறோன்னு எடுத்து விளையாண்டு எல்லாமே எங்கேயாவது போயிடுது. அதனால் இப்போ என்ன சாரீ பின் தான் என்கிட்ட இருக்குது. நான் அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி நல்ல பக்கத்தை எடுத்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி தான் இதுலேயும் நல்ல பக்கத்தை எடுத்து மேலே லைனிங்கை வந்து விரித்து விட்டுக்கோங்க. ஓகேங்களா?
இந்த மாதிரி கரெக்டாக சென்டர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்களா? சென்ட்ரு பகுதியை கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சைடும் துணி எங்கே இந்த கழுத்து நம்ம வெட்டியிருக்க பீஸ் இங்கே கைப்பகுதியும் இங்கே கைப்பகுதி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சென்டரும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு முதல் சென்டரில் ஒரு பின்னு, ஓகேங்களா? சென்டரில் நம்ம போட்டிருக்க லைன் தெரியும், அந்த லைனையும் இந்த பார்டரில் இந்த இடத்துல லைன் வரணும், ஓகேங்களா? அப்போ அந்த லைனும் இந்த பார்டரும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க. அந்த இடத்துல சென்ட்ரு வந்து நமக்கு மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக, ஓகேவா? முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி தான் இந்த கார்னரில் ஒன்றும் நகலாமல் வச்சு இந்த கார்னரில் ஒரு பின்னும், நீங்கள் ஃபேப்ரிக் பின் வந்து கேட்டிங்கனாலே கடையில் கிடைக்கும், அதை வாங்கி நீங்கள் பின் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இந்த கார்னர்லேயே அதே மாதிரி ஒரு பின். இது வந்து துணி வந்து உங்களுக்கு அலைன்மெண்ட் மாறாமல் விலகாமல் நீங்கள் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தட் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பின் குத்திட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் தைரியமாக நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இப்போ நம்ம சென்டர் பார்ட்டாக கரெக்டாக பின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கழுத்து பகுதியை அப்படியே சுற்றி வந்து கழுத்து பகுதியை ட்ரா பண்ணிடலாம். ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துடலாம். இன்னும் 2 பின் இருந்தால் கூட ரைட் சைடு லெஃப்ட் சைடும் கூட நீங்கள் குத்திக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்கவே. பின்னு இருக்கான்னு பார்க்குறேன். இந்த இருக்குது பார்த்திங்களா, ஒரு பின் தான் கிடச்சிருக்கு. இந்த பார்த்திங்கன்னா அந்த சென்ட்ரு பகுதியிலையுமே இந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணும்போது இப்படி குத்திட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து துணி வந்து விலகாது. அதே மாதிரி இந்த சைடும் துணி விலகாமல் இருக்கிறதுக்காக இங்கே ஒரு பின்னும் இந்த மாதிரி குத்தி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நியூவாக தைக்கிறோம், கழுத்தை அடித்து திருப்பும்போது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ கழுத்து பகுதியை கரெக்டாக வச்சுட்டு, இது வந்து நம்ம கரெக்டாக கனெக்ட் பண்ணி வெட்டல, சும்மா தான் வெட்டணும், அதனால் இது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. பின் எல்லா பக்கமும் குத்தியாச்சா நம்ம துணியை எந்த பக்கம் நகர்த்துக்கோ கரெக்டாக இருக்கும். இந்த சைடு விலகாது, இந்த சைடு கரெக்டாக இங்கே வருது. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த இதில் கழுத்து பகுதிக்கு நம்ம எவ்வளோ இன்ச்சஸ் விட்டோமோ அந்த இன்ச்சஸில் கரெக்டாக சுற்றி ஒரு லைன் பண்ணணும். அளவுகள் மாறாமல் கொடுங்க, ஒரே சேமாக அடிச்சிட்டு வாங்க. நீங்கள் சுற்றும் போது பின் குத்தி இருக்கிறதுனால எங்கேயுமே துணி வந்து உங்களுக்கு மூவ் ஆகாது. தைரியமாக நீங்கள் அடிக்கலாம். த்ரெட்டு வந்து கட் ஆயிடுச்சு. த்ரெட்டு வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நான் அடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அவ்வளோதாங்க. சுற்றி ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு இப்போ இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் வந்து கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு சுற்றி வந்து லைட்டாக அர்க்காத் கொடுத்துருங்க. தைக்கும் போதே இந்த மாதிரி பிசுறுலாம் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு நீட்டாக இருக்கும் பார்க்க. இந்த கரெக்டாக அந்த ரவுண்டு நெக் வளையிற இடத்துக்கு அர்க்காத் பண்ணிக்கோங்க. அந்த சுற்றி உள்ள இந்த இடம்லாம் வந்து தேவையில்லை, இந்த ரவுண்டு கிட்ட தான் உங்களுக்கு வந்து துணி வந்து வளைஞ்சி கொடுக்கணும் அப்படின்னால அதை ஃபுல்லாக அர்க்காத் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம், அந்த பின்னெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இதில் ஸ்டிச்சிங் பண்ணணும். இந்த இதை அடித்தாச்சு, திருப்பதுக்கு முன்னாடி இதையும் அடித்து அப்படியே திருப்பிடணும். பேக் பார்ட்டையும் பின்னெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. தச்சுக்கிட்டே கூட ரிமூவ் பண்ணலாம். முதல்ல ஃபஸ்ட்டு பின்னை ரிமூவ் பண்ணுங்கள். அப்படியே அந்த இடத்துக்கு ஒரு ஸ்டிச் கரெக்டாக பார்டர் ஒரே மாதிரி
வச்சுட்டே அடிங்க. நெக்ஸ்ட்டு சென்டர் பின்னையும் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இங்கேயும் கழுத்து பகுதியும் நம்ம சுற்றி அடிச்சிட்டோம். இங்கே கீழேயும் நம்ம கரெக்டாக அடித்தாச்சு. இப்போ இதை என்ன பண்ணலாம், அப்படியே உள்ள துணி சுற்றி நம்ம அடிக்கல இல்லையா, இதை அப்படியே விட்டு நம்ம திருப்பிடலாம். இந்த மாதிரி திருப்பிட்டிங்கன்னா அழகாக வந்து உங்களுக்கு வந்து கழுத்தை தனியாக வந்து அடித்து திருப்பணுங்கிற அவசியமே இருக்காது. லைனிங் வச்சு நம்ம கழுத்தை அடித்து திருப்பிடலாம். ஈஸியாக இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? கழுத்து பகுதியை அடித்து திருப்பியாச்சு. இந்த துணியவே லைட்டாக இந்த மாதிரி இப்படி வச்சு அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுற்றி பைப்பிங் கொடுத்த மாதிரி பார்க்க அழகாக இருக்கும். இந்த துணி இந்த மாதிரி வச்சு வேணும்னா அந்த மாதிரி பைப்பிங் கேட்குறவங்களுக்கு தனியாக பைப்பிங் வச்சு அடிக்கிறீங்கல்ல, அந்த மாதிரி அடிக்காமல் இதே துணியவே இப்படி கொஞ்சம் லைட்டாக இப்படி வச்சு இந்த மாதிரி அடிச்சிங்க அப்படின்னா அப்படியே சுற்றி ஒரு பைப்பிங் கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் அழகாக இருக்கும் பார்க்கவே. தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி நீட்டாக இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். வேணுன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து அவங்களுக்கு வந்து பைப்பிங் எதுவும் சொல்லலை, அதனால் நம்ம நார்மலாகவே அடிச்சுக்குவோம். உள்ளே நல்லா துணியை தள்ளிட்டு நல்லா இந்த மாதிரி தடவிடுங்க. சில பேர் வயசானவங்க அந்த பைப்பிங் இதெல்லாம் வந்து விரும்ப மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம வச்சு விடக்கூடாது இல்லையா. இவங்க யார் என்னென்னு எப்படி இருப்பாங்கலாம் எனக்கு தெரியாது. பட் ப்ளவுஸ் மட்டும் எனக்கு தெரிஞ்ச ஒரு கஸ்டமர் வந்து மொத்தமாக ஆர்டர் வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. இந்த மாதிரி நல்லா கழுத்து பகுதியை தேய்ச்சி விட்டுக்கிட்டே ஸ்டிச் பண்ணுவோம். அதே மாதிரி வாங்க சுற்றி ஒரு லைன் கொடுத்துருவோம். அந்த துணி வெளியே தெரியாத அளவுக்கு கரெக்டாக தைங்க. எட்ஜஸில் கரெக்டாக எட்ஜஸில் தையல் போடணும். அப்படின்னா தான் அந்த துணி வந்து நம்ம லைனிங் துணி வெளியே வராமல் இருக்கும். பொறுமையாக நெக்கெலாம் வந்து நல்லா பொறுமையாக எடுத்து விட்டு திருப்புங்க. உங்களுக்கு வந்து அழகாக இருக்கும். பாருங்க எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு. எங்கேயுமே வந்து பிசுறு இல்லாமல் இதெல்லாம் நம்ம இழுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம கட் பண்ணி எடுத்துருங்க. நீட்டாக ரவுண்ட் நெக்கு இவ்வளோ அழகாக உங்களுக்கு இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இப்போ இதே மாதிரியே இன்னொரு தையல் வந்து இன்னொரு ஸ்டிச்சிங் கொடுத்துருங்க. நான் உள்ளே வந்து எந்த வித கேன்வாஸோ எதுவுமே யூஸ் பண்ணல, லைனிங் மட்டும்தான் அடித்து திருப்புறேன். அவ்வளோ நீட்டாக அடிச்சு பாருங்கள். சில பேர் வந்து கேன்வாஸ்லாம் வச்சு அடித்து திருப்புவாங்க. நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே திருப்பல. நான் நார்மலாக தான் அடித்து திருப்பிருக்கேன். இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். அதுதான் இப்போ வந்து கீழேயும் அதே மாதிரி துணியை நல்லா இழுத்து பிடிச்சிட்டு கீழே உள்ள அந்த லைனிங் துணி தெரியாமல் ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துருங்க. இது மேலேயே ஒரு அமுக்கடி கொடுத்துட்டே வந்துடும்.
அதே மாதிரி கீழே பார்டர்லேயும் ஒரு பெரிய ஒரு லைன். இது வந்து கொஞ்சம் நல்லா அழுத்தமாக இருக்கும் முதுகுக்கு. இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கழுத்து பகுதி அடித்தாச்சு, இதுவும் அடித்தாச்சு. இது சுற்றி உள்ளதை தையல் கொடுத்து எக்ஸ்ட்ரா துணியாக கட் பண்ணி எடுத்துருவோம். ஓகேவா? ஒரு சைடு அடித்த மாதிரியே இன்னொரு சைடும் அதே மாதிரி அடிச்சுட்டு அவ்வளோதான். ஃபுல்லாகவே நம்ம அடிச்சு திருப்பியாச்சு. இதை எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பிகினர்ஸ் வந்து கரெக்டாக வெட்டினீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஏதாவது தப்பு விட்டால் கூட சரி பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி விட்டு வெட்டும்போது உங்களுக்கு வந்து ஏதாவது தப்பு பண்ணால் கூட நம்ம சரி பண்ணிக்கலாம். அதுக்காக தான் எக்ஸ்ட்ராவாக கிளாத் விட்டு வெட்டுங்கன்னு சொல்கிறது. அதே மாதிரி அவ்வளோதான், கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த பேக் பார்ட்டும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக வந்திருக்குன்னு. இதை அப்படியே நம்ம வச்சுருந்துட்டு அடுத்து ஃப்ரண்ட் பார்ட் எல்லாமே ஒவ்வொரு பகுதியாக நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஃபுல்ஃபில்லாக எல்லாமே பண்ணி தைச்சி முடிச்சிடலாம். நீட்டாக தைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் தைக்கும்போது தான் நல்ல பக்கம், அதாவது ஃப்ரண்ட் பார்ட் தைக்கும்போது தான் நிறையா பேர் டவுட்டு வரும் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்லேயே. அதனால் இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை தெளிவாக பார்ப்போம். ஓகேங்களா? இது வந்து நல்ல பக்கம் கரெக்டாக எடுத்துக்கோங்க. இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம். இது மேலே இது ஒரு நல்ல பக்கமாக மேல் துணி அப்படியே வச்சுருக்கேன். கீழே இது வந்து நல்ல பக்கம், இந்த துணி அப்படியே நான் கீழே வந்து வச்சுருவேன். இப்போ வந்து கரெக்டாக நம்ம எடுத்து தைக்கும்போது கரெக்டாக இருக்கும். இதை அப்படியே வந்து மடித்து வச்சுருங்க. இதை தைச்சிக்கலாம். கழுத்து அடித்து நம்ம அதே மாதிரி தான் திருப்ப போகிறோம். கழுத்து நல்லா ஸ்ட்ராங்காக வேணுன்றவங்க கேன்வாஸ் கொடுத்துக்கலாம், வேணான்றவங்க விட்டுருங்க. நான் மேக்ஸிமம் வந்து பட்டு துணி பார்த்திங்களா ஏற்கனவே அவங்களுக்கு கனமாக தான் இருக்கும். இன்னும் வேறு அதை வேறு வச்சோன்னா இன்னும் வெயிட் ஆயிரும். அந்த மாதிரினால நான் கேன்வாஸ் யூஸ் பண்ணுறதில்ல. கரெக்டாக வந்து சுற்றி இந்த இதில் வந்து ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு திருப்பிக்கலாம். த்ரெட் வந்து கட் ஆயிடுச்சு. அதை வந்து நான் திருப்பியும் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடிக்கிறேன். சுற்றி எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து அந்த ரவுண்டு கிட்ட மட்டும் லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. அப்படியே திருப்பி ஸ்டிச்சிங் கொடுத்துருவோம்.
நல்லா கை வச்சு ஷேப் பண்ணி விட்டுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படின்னா தான் வந்து நீட்டாக வரும். கீழே உள்ள துணி வெளியே தெரியாதாங்க. அவ்வளோதான். நெக் வந்து மெயில் அடிச்சாச்சு. அதுக்கு இன்னொரு தையலும் போட்டுருக்கேன். இப்போ சுற்றி ஸ்டிச் கொடுத்து எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். சுற்றி வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துடலாங்க. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி ஒரு ப்ளவுஸை நீட்டாக ஸ்டிச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு இந்த தடவை நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் வந்து இது டைம் எடுக்கும். அதனால தான் நான் இன்னொன்று மிஷின் சவுண்டு ஆள் யாரும் வந்தாங்கன்னா நிப்பாட்டி நான் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் இந்த தடவை நம்ம உங்களுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரைட்டாகவே நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். வீடியோவுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோவை பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பிடிச்சிருந்துச்சுங்க. வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஓகே, ஒரு பகுதியை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதே மாதிரி இன்னொரு பகுதியை டக்குன்னு எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஏன்னா இது ரைட் சைடாக இருக்குது, அது வந்து லெஃப்ட் சைடாக இருக்கணும். அப்போ கரெக்டாக நம்ம லெஃப்ட் சைடாக வைக்கிற மாதிரி லைனிங் கிளாத் உள்ளே போடுற மாதிரி கரெக்டாக வச்சு பார்த்துக்கணும். இதுதான் நல்ல பக்கம் கரெக்டாக இருக்குது. நல்ல பக்கத்துக்கு மேலே நம்ம ஸ்டிச்சிங் லைனிங் துணியை மேலே போட்டிருக்கோம். இது அப்போ தான் இதை அடித்து திருப்பும் போது அந்த சைடு போயிடும். அப்போ ரெண்டு பக்கமும் கரெக்டாக வரும். நிறையா தடவை ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் வந்து இந்த தப்பு அதிகமாக பண்ணுவீங்க. அது வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் ஓகேங்களா. இப்போ ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஓகேங்களா. இப்போ இது கரெக்டாக வச்சு பார்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ வந்து இதை ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. தையல் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிவிடுங்க. இந்த வளைவில் வந்து ஒரு அப்படியே துணியை திருப்பிக்கலாம். திருப்பிட்டு மைல்டாக ஒரு தையலும் அப்புறம் இன்னொரு பக்கத்தில் இன்னொரு தையல் 2 ஸ்டிச்சிங்கும் கொடுத்துடலாம். ஃப்ரண்ட் பார்ட் ரெண்டையுமே ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி நம்ம எடுத்தாச்சு. லெஃப்ட் சைடு ரைட் சைடு கரெக்டாக வச்சு பார்த்து நம்ம எடுத்தாச்சு ஓகேங்களா. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம பிடிக்க போகிறது வந்து மெயின் டாட்டு தான். மெயின் டாட் எப்படி பிடிக்க போகிறோன்றதை பார்க்கலாம். இந்த கட் பண்ணியிருக்க இந்த பூ மாதிரி இருக்கிற சைடு தான் நம்ம கரெக்டாக பிடிக்க வேண்டிய மெயின் டாட் ஓடுது. அதை நம்ம கட் பண்ணும்போதே நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல கரெக்டாக கட் பண்ணி ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுட்டு மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அளவு ப்ளவுஸில் அவங்களோட அளவு ப்ளவுஸில் அந்த எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு டாட் பிடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். இவங்க வந்து ஆள் ரொம்ப வெயிட்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் ரொம்ப 1.5 இன்ச்சு எனக்கு பிடிச்சிருக்க மாதிரி தெரியுது. எஸ், 1.5 இன்ச்சு பிடிச்சிருக்காங்க. எவ்வளோ உயரம் பிடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். 3 இன்ச்சு கிட்ட பிடிச்சிருக்காங்க. தெரியுதா? இந்த அளவு ப்ளவுஸில் பிடிச்ச மாதிரியே நம்மளும் பிடிச்சிடணும்.
கரெக்டாக இந்த 1.5 இன்ச் இந்த மடித்து வச்சுருக்கிறது இப்படி நேராலாம் வச்சிடாதீங்க. இதே மாதிரி இந்த இடத்தையும் கரெக்டாக இப்படி ஒரே மாதிரி ஷேப் எடுத்து இப்படி மடிச்சிடாதீங்க. ஓகேங்களா? இந்த 2 தப்பையுமே பண்ணிடாதீங்க. இப்படி பண்ணக்கூடாது, மறந்துடாதீங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நேராக ஆம்கோல் நேராக இருக்கணும்னு சமமாக பிடிச்சிக்கலாம், இப்படி எடுத்துடாதீங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடாது. கரெக்டாக ரெண்டுமே இந்த கீழே உள்ள 2 துணியுமே ஒரே கட்டிங்கில் வர்ற மாதிரி வச்சுருக்கணும். இங்கே வந்து அளவுகள் மாறுபட்டு தான் இருக்கும். நீங்கள் இதை நோட் பண்ண வேண்டாம். இதை மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு 1.5 இன்ச் அவங்களுக்கு அளவு ப்ளவுஸில் இருக்கிறதுனால நம்மளும் அதே 1.5 இன்ச் வச்சுருவோம். உயரம் வந்து 3 இன்ச். அவ்வளோதாங்க. இந்த டாட் மட்டும்தான் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து பண்ண வேண்டியது. அவ்வளோதான். ஒரு டாட் பிடிச்சாச்சா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம ஊக்கு மாட்டுற ஊக்கு சைடு அப்படியே சமமாக வச்சுக்கோங்க. சமமாக வச்சுட்டு இந்த சைடு ஒரு ஒரு 2.5 3 இன்ச்சு கிட்ட பிடிச்சிக்கோங்க. அதே 4 இன்ச்சு தான் எல்லாத்துக்குமே 2 சைடுமே 4 இன்ச்சு மட்டும் பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த 2 டாட்டும் நம்ம பிடிச்சிட்டோம் இல்லையா? பிடிச்சாலே 3rd டாட் வந்து இந்த 2ஐயும் மடக்கி போடும்போது மடக்கி போட்டு இதை பார்க்காதீங்க. இந்த இருக்குது பாருங்கள் ஆம்கோல். இந்த ஆம்கோல் வந்து சமமாக வர்ற மாதிரி இது 2மே ஒரே மாதிரி ஜாயின் ஆகும். இந்த மாதிரி இது 2 ஒரே மாதிரி இப்படி இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இதை பார்க்காதீங்க, இதை மட்டும் பாருங்கள். 2 இடமும் ஒரே மாதிரி ஜாயிண்ட்டாக இருக்காங்க. அதே மாதிரி இந்த டாட்லேருந்து கரெக்டான அந்த புள்ளி வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடச்சிடும். இதை அப்படியே வச்சு 4 இன்ச்சு ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துருங்க. கடைசியில் முடிகிறதுக்கு 1.5 இன்ச்சிங் எடுத்துக்கோன்னா 1.5 இன்ச்சுக்கு முன்னாடியே நிப்பாட்டி எடுத்துருங்க. ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மடக்கியிருக்க அந்த சென்டர் பகுதியிலேருந்து 1.5 இன்ச் நம்ம இங்கே பிடிச்சிருக்கோன்னா அந்த 1.5 இன்ச்சுக்கிட்ட முன்னாடியே நிப்பாட்டி எடுத்துருங்க. டாட் முடிவு. இப்போ உங்களுக்கு எவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக அந்த டாட் வந்து இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நீட்டாக இருக்கும். இதே மாதிரியே இன்னொரு ப்ளவுஸும் நல்லா கிளியராக சொல்கிறேன். 2ஐயும் நேராக மடித்து போட்டுறாதீங்க. கரெக்டாக நம்ம கட் பண்ணியிருக்க துணியும் ஒரே மாதிரி இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இன்னும் துணியை வந்து எடுத்து விட்டுக்கோங்க. ஒரே சேமாக மடிச்சுட்டு ஷேப் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சுக்கு ஒரு டாட்டு, உயரம் வந்து 3 இன்ச். இதுக்கு ஒரு டாட். நெக்ஸ்ட்டு நம்ம ஊக்கு கட்டி அதே மாதிரி 4 இன்ச்சுக்கு மடித்து ஒரு 2.5 இன்ச் கிட்ட இதே மாதிரி தான் இந்த டாட்டை இப்படி போட்டுட்டு இப்படி ஆம்கோலை கரெக்டாக வைக்கும்போது இங்கே பாருங்கள், இது 2 ஒரே மாதிரி வர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சென்டர் இடம் மட்டும் கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு 4 இவ்வளோதாங்க நம்ம பிடிக்க வேண்டிய டாட்டுக்கெலாம் ரொம்ப குழப்பமே இருக்காது. ஈஸியாக நம்ம பிடிச்சிடலாம். கப் சேவ் இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், பட்டி எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு ஈஸி மெத்தடு. பட்டி வந்து நம்ம ஏற்கனவே பேக் பார்ட் அடிச்சிருப்போம் இல்லையா? அந்த பேக் பார்ட்டை எடுத்து இந்த மாதிரி விரிச்சுக்கோங்க. கழுத்து பகுதியை இதுக்கு மேலே என்ன பகுதி வருமோ, ஊக்கு மாட்டுற சைடு தான் இங்கிட்டு வரும். அந்த ஊக்கு மாட்டுற சைடு இங்கிட்டு கரெக்டாக வச்சுட்டு இந்த ஷோல்டரும் ஜாயின் பண்ணுங்கள். வீடியோ தெரியுதான்னு தெரியல. இந்த ஷோல்டரையும் ஜாயின் பண்ணி மேலே ஒரு பின் குத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு ஆம்கோல் கிட்டையும் 2 சைடு ஒரே மாதிரி வர மாதிரி பின் குத்திக்கோங்க. இந்த 2 பின்னையும் இப்படி குத்திட்டு கரெக்டாக வச்சுட்டு இந்த டாட்டை நல்லா எடுத்து விடுங்க. இப்படி எடுத்து விட்டுட்டு இப்போ பட்டி பகுதிக்கு எவ்வளோ துணி நமக்கு தேவைன்றது இப்போ தெரிஞ்சிருச்சு. அந்த அளவுலேயே அந்த அளவை நோட் பண்ணிக்கோங்க.
நல்லா இந்த மாதிரி விரித்து விட்டு வச்சுக்கிட்டு இப்போ அளவு அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணும்போது 1/2 இன்ச்சு வரைக்கும் மேலே துணிக்கு, இந்த துணி கொடுத்துருக்கோம் இல்லையா முன்பக்க துணி, இந்த துணிக்கு மேலேயே வைங்க. எதுக்காகனா தையலுக்கான அளவை நம்ம சேர்த்தே எடுக்கிறோம். துணிக்கு மேலேருந்து வச்சு எவ்வளோ அளவு வருது அப்படின்னு 4.25 1 இன்ச். நெக்ஸ்ட்டு 4.25, அதே மாதிரி 3.25. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த கடைசி லைனில் 4.25 3.25, இது 3.25. ஓகேங்களா? இந்த 3 அளவையும் நோட் பண்ணியாச்சு. 3 அளவையும் நம்ம அப்படியே ப்ளவுஸில் வச்சிடலாம். 4.25 3.25 3.25. ஓகேங்களா? இதை மறந்துடாதீங்க. நல்ல பக்கத்தையும் போட்டுக்கோங்க. நம்ம தான் அளவுகளை குறிச்சிட்றேன், மறந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, திருப்பி எடுக்கும் பாருங்கள். 4.25 3.25 3.25. ஓகேவா? 3 அளவு குறிச்சிருக்கேன். இது வந்து இருக்கட்டும். இன்னொரு தடவை டவுட்லாம் இருந்துச்சுன்னா இன்னொரு தடவை கூட போட்டு பார்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு தடவை தான் நம்ம எடுக்க முடியும், இல்லைன்னா அலைன்மெண்ட் வந்து மாறிடும். அதனால் இதை மட்டும் கரெக்டாக வச்சு எடுத்துக்கோங்க. அலைன்மெண்ட் மாறிடுச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. கரெக்டு. ஃபஸ்ட்டு 4.25, அடுத்து 3.25, அடுத்து 3.25. அதை நம்ம கரெக்டாக நோட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதை வந்து கரெக்டாக நல்ல துணியும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி நல்ல பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இப்படி போட்டுட்டு கட் பண்ணுங்க. அப்புறம் தான் லெஃப்ட் சைடு ரைட் சைடு உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும், இல்லைன்னா டிஃப்ரெண்ட். இப்போ நம்ம அந்த துணியை வந்து அப்படியே ரெண்டையுமே சேர்த்து வச்சு அந்த லைனில் உங்களுக்கு, எனக்கு வந்து வரைஞ்சி பழக்கமாகிடுச்சு. இந்த பக்கத்தில் இந்த மாதிரி அவ்வளோதான். சிம்பிளாக நம்ம ட்ரா பண்ணிவிட்டு 3 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ண போகிறீங்க. அப்படியே அந்த கட்டிங்கில் மாறாமல் கை வச்சு நல்லா பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கட் பண்ணிடணும். அவ்வளோதான், நம்ம பட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ எந்த அளவு நம்ம எங்கே நோட் பண்ணணும், 3.25ன்ற அளவு வந்து நம்ம எங்கே நோட் பண்ணோம்னா இந்த இடத்துல நோட் பண்ணோம். அப்போ 3.25 அளவு கரெக்டாக வர்ற மாதிரி எந்த பட்டி வருதோ அந்த பட்டியை எடுத்து வச்சு நல்ல பக்கத்தையும் கரெக்டாக வச்சுக்கணும். இன்னொன்று, இந்த கூம்பு சைடு வந்து கரெக்டாக இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு பட்டியை ஜாயின் பண்ணுங்கள். கீழே உள்ள இந்த டாட்டை இந்த மாதிரி இப்படி மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு நல்லா ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்தாச்சு. இது அப்படியே இந்த பகுதியை கீழே பார்க்கவே வச்சு ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. பட்டி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், பட்டி ஸ்டிச் பண்ணி எவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பகுதியையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இன்னொரு உட்பட்டியையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். துணியை வந்து மடக்கி விட்டுக்கோங்க.
பேக் பார்ட் ரெண்டையுமே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. சாரி, ஃப்ரண்ட் பார்ட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறது ஊக்குப்பட்டி தான். அந்த ஊக்குப்பட்டிக்கு நம்ம லைனிங் கிளாத் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி ரெண்டாக மடக்கி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. கெட்ட பக்கத்தில் வந்திருக்கு, ஓகேங்களா? கெட்ட பக்கத்தில் வர்றதுனா இப்படி 1/4 இன்ச்சு வச்சு ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. இன்ச்சுக்கு வந்து ஒரு தையல் கொடுத்தாச்சு. இது வந்து கெட்ட பக்கம். அப்படி லெஃப்ட் சைடு ரைட் சைட்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க. நல்ல பக்கம் கெட்ட பக்கம்னு வச்சுக்கோங்க. இது கெட்ட பக்கத்தில் உள்ளதுக்கு வந்து அப்படியே ஒரு 1/2 இன்ச்சு அந்த சைடு அப்படியே இருக்கணும், ஒரு பட்டி மாதிரி. இந்த வச்சுட்டு மீதி துணியை அங்கே திருப்பிட்டு இதை வந்து அப்படியே வந்து மடக்கிடுங்க. மிச்ச துணியை மடக்கிட்டு ஸ்டிச்சிங் கொடுத்துருங்க. சில பேர் வந்து பாவு கேட்பாங்க வைங்கன்னு, சில பேர் வந்து துணியிலே கேட்பாங்க. இவங்க வந்து அளவு ப்ளவுஸில் துணியிலே இருக்குது, நம்ம அப்படியே வச்சு விட்ருவோம். எந்த இடத்துல ஊக்குப்பட்டி வேணுமோ கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. பட்டிக்கிட்ட 3, எக்ஸ்ட்ரா துணியை கட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுருங்க. ஏன்னா நம்ம லைனிங் கொடுத்து திருப்பியிருக்கோம். அதனால் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து உள்ளே வச்சு கட் பண்ணிவிட்டு அப்படியே நமக்கு தேவையான அளவு கரெக்டாக அந்த நெக் வச்சு இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிடுங்க. பட்டி சிம்பிளாக நம்ம வச்சாச்சு நீட்டாக. இதே மாதிரி இந்த சைடு இது வந்து நல்ல பக்கத்தில் வருது. இது அதே மாதிரி துணியை 1/4 இன்ச் மடிச்சுட்டு இந்த சைடு வைங்க. துணியை வந்து ஃபுல்லாகவே மடித்து திருப்பிங்க. எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிவிட்டு உள்ளே மடிச்சுங்க. கரெக்டாக அந்த நெக் ஷேப்புக்கு கொண்டு வாங்க, அப்படின்னா தான் அழகாக இருக்கும்.
சைடு ஊக்குப்பட்டியும் நம்ம அடிச்சாச்சு. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. இப்போ நம்ம 2 ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிடலாம். கரெக்டாக லெஃப்ட் சைடு ரைட் சைடு போட்டுட்டு ஜாயின் பண்ணலாம். எட்ஜஸ்லேயும் ஒரு தையல். அவ்வளோதான், ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் பார்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு கை போகுது. கை வந்து நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி வச்சுருக்கோம் இல்லையா, ஸ்டிச் பண்ணி எல்லாம் வச்சுருக்கோம். இது அப்படியே சென்டருக்கு சென்டர் மேட்ச் ஆகிற மாதிரி கரெக்டாக எடுத்துக்கோங்க. மார்க் கூட ஒரு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் நம்ம கட் பண்ணியிருக்கோமா, சென்டரும் ஒரே மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக 4 இன்ச்சுக்கு உடஞ்சி கட் பண்ணிடலாம். ரெண்டுமே நல்ல பக்கம் போட்டிருக்கோமான்றதை செக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் லெஃப்ட் சைடு ரைட் சைடு கரெக்டாக வரும். கரெக்டாக ரெண்டையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டுட்டு கரெக்டாக இந்த மாதிரி ஒரு சின்னதாக ரொம்பலாம் மைல்டாக ஒரு ஷேப் அதாங்க. இந்த மாதிரி கட் பண்ணுறது மூலமாக ஆம்கோல் கிட்ட வர சுருக்கத்தை வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். நம்ம கை ஜாயின் பண்ணிடலாம். இந்த ஷோல்டர் வந்து மேலே பக்கம் எடுத்துக்கிட்டுக்கோங்க. கை ஜாயின் பண்ணிக்கலாம். கை வந்து நம்ம குடஞ்சி கட் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்டு போட்டிருக்கோம் இல்லையா, அது கரெக்டாக ஃப்ரண்ட் பக்கம் வருதான்னு பாருங்கள். இதை வைக்கும்போது இது பேக் பக்கம் வருது, அதனால் இப்படி கிடையாது. அந்த இன்னொரு கை வச்சுக்கோங்க, அந்த கையை வச்சு பாருங்கள். அதை வைக்கும்போது நம்ம குடஞ்சி கட் பண்ணது கரெக்டாக ஃப்ரண்ட் பக்கம் வருது. அப்போ இதுதான் இந்த கை அப்படின்றத மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக ஸ்டிச் பண்ணுங்க. சென்டர்லேருந்து எப்பயுமே வந்து கை வந்து சென்டர்லேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நீட்டாக இருக்கும். கையோட ஸ்டிச்சிங்குமே சரி, ப்ளவுஸுமே நீட்டாக இருக்கும். சென்டர்லேருந்து வச்சுட்டே வாங்க.
கைப்பதியை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சென்டர் பகுதியை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு கையையும் வச்சு ஸ்டிச் பண்ணிடணும். அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கையோட எட்ஜஸ்லேயும் ஒரு தையல் போட்டுக்கணும். கை வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. வந்து நம்ம வந்து கையை வந்து கரெக்டாக வந்து சென்டர் பகுதியை நம்ம ஏற்கனவே வச்சுருக்கோம் இல்லையா, அதை கனெக்ட் பண்ணி சென்டர் எடுங்க. சென்டர் எடுத்துட்டு அளவு ப்ளவுஸ் எடுத்து கையோட அளவை மார்க் பண்ணணும். கரெக்டாக அளவாக மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோல். ஆம்கோல்னு அளவு ப்ளவுஸில் ஷோல்டர் பிடிச்சிக்கோங்க. இந்த சைடு தையலுக்கான அளவு பிடிச்சிக்கோங்க. இதுலேயும் அதே மாதிரி கை வந்து நல்லா பெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக இங்கேயும் ஷோல்டர்லேருந்து ஆம்கோல் அளந்து எவ்வளோ தூரம் வருதுன்னு பாருங்கள். நம்ம மார்க் பண்ணியிருக்க அளவு கரெக்டாக இருக்கா, இதை மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்துடலாம். கை ரெண்டும் ஒரே அளவாக வச்சுக்கோங்க. ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு கை வந்து ரெண்டு தையலுமே கரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு தையல் கொடுங்க. அப்படின்னா தான் வந்து அந்த ப்ளஸ் பார்ட்டானது கரெக்டாக கிடைக்கும். இந்த இடத்துல நிப்பாட்டி இதை வந்து அரேஞ்ச் சரியாக நேராக ஆக்கிட்டு ப்ளவுஸையுமே நேராக ஃபிட்டிங்காக வச்சுட்டு இப்போ ஸ்டிச் பண்ணுங்கள் தையல். இந்த இடத்துல நிப்பாட்டி திருப்புங்க எப்பயுமே. அது வரைக்கும் ஒரு தையல், இந்த இதுலேருந்து ஒரு தையல். கரெக்டாக வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணி பாருங்க. தையல் வந்து இவ்வளோ அழகாக வந்துருக்குன்னு இதே மாதிரியே அந்த சைடும் பிடிச்சிருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். கையை ஜாயின் பண்ணிவிட்டு திருப்பிட்டேன். பாருங்கள், ப்ளவுஸு எல்லாம் ஆல் வெயிட்டாக இருப்பாங்க போல். கொஞ்சம் அதான் அதனாலே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. எல்லாமே நீட்டாக வந்துருச்சு. மாட்டுறது பேக் நெக்கு, ரவுண்ட் நெக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்